பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலின் நுழைவாயில் ராஜகோபுரம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த லிங்கம் தாங்க முதல் லிங்கம், இந்திய லிங்கம். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றி வரும் கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கிரிவலம் சுற்றி ஆரம்பிப்பவர்கள் எந்த இடத்திலிருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாங்க. அதே சமயம் நீங்கள் எந்த இடத்தில் ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்தில் முடிக்க வேண்டும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றி வரும் இந்த கிரிவலம் 14 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டுங்க. இந்த மலையை சுற்றி கிரிவலம் செல்லும் வழியில் மொத்தம் 8 அஷ்டலிங்கங்கள் இருக்கின்றன. கோவில் திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருக்கும் ஆதி அண்ணாமலையார் கோவில். மேலும் இந்த கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும். வணக்கம் மக்களே, நாம் இந்த காணொலியில் திருவண்ணாமலை மாசி மாத பௌர்ணமி கிரிவலை நாங்கள் சுற்றி வரப்போறோம். இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றி வரும் இந்த கிரிவலம் மிகவும் புகழ்பெற்ற ஒன்றுங்க. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றி வரும் கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மேலும் இங்கு கிரிவலம் சுற்ற ஆரம்பிப்பவர்கள் எந்த இடத்திலிருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாங்க. அதே சமயம் நீங்கள் எந்த இடத்தில் ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்தில் முடிக்க வேண்டும். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றி வரும் இந்த கிரிவலம் 14 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டுங்க. இந்த மலையை சுற்றி கிரிவலம் செல்லும் வழியில் மொத்தம் 8 அஷ்டலிங்கங்கள் இருக்கின்றன. நாம் முதலில் பார்க்கும் லிங்கம் அக்னி லிங்கம். இங்கு கிரிவலம் செல்லும் வழிகளில் அதிகமான கோவில்களும் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடமும் தான் இருக்கும். மேலும் இங்கு கிரிவலம் சுற்றும் பக்தர்கள் எல்லா நாட்களிலும் கிரிவலம் சுற்றி வரலாம். ஆனால் இங்கு பௌர்ணமி தினத்தில் மட்டும்தான் பக்தர்கள் அதிகமாக கிரிவலம் சுற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பௌர்ணமி தினத்தில் இரவு நேரத்தில் மட்டும்தான் பக்தர்கள் அதிகமாக கிரிவலம் சுற்றி வருகிறார்கள். பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கு என்று பாருங்கள். ஏனென்றால் இன்று மாசி பௌர்ணமி. இங்கு கிரிவலம் பௌர்ணமி தினத்தில் தான் அதிகமான பக்தர்கள் கிரிவலம் சுற்றி வருகிறார்கள். மேலும் இந்த கிரிவல பாதையில் நீங்கள் செல்லும் வழிகளெல்லாம் அதிகமான கோவில்களும் மண்டபங்களும் தான் அதிகமாக காணப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த கிரிவல பாதையில் இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் அன்னதான மண்டபம் அதிகமாக காணப்படும். பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில் 3வது லிங்கமான யமலிங்கம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கிரிவல பாதையில் செல்லும் போது 8 அஷ்டலிங்கங்களையும் கோவில்களை தரிசித்து விட்டுதான் செல்ல வேண்டும். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மலையை சுற்றி இருக்கும் இந்த கிரிவல பாதை சுமார் 14 கிலோமீட்டர்கள் ஆகும். இங்கு கிரிவலம் சுற்றும் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி தினத்தன்று அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் இங்கு சித்தர்கள் தியானம் இருந்து ஜீவசமாதி அன்பும் அதிகமாக இருக்கிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் லிங்கம் 4வது லிங்கமான நிருதி லிங்கங்க. இது இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கும் கோவில் வீர ஆஞ்சநேயர் கோவிலுங்க. பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கு என்று பாருங்க. ஏனென்றால் பௌர்ணமி தினத்தில் இந்த அளவிற்கு கூட்டம் தான் இருக்கும். ஐந்தாவதாக பார்த்து கொண்டிருக்கும் லிங்கம் சூரிய லிங்கங்க. இன்னும் இந்த கிரிவல பாதையில் 3 லிங்கங்கள் பார்க்க வேண்டும். இந்த கோவில் திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருக்கும் ஆதி அண்ணாமலையார் கோவிலுங்க. மேலும் இந்த கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும். இந்த ஆதி அண்ணாமலையார் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாகும். இப்போது பாத்தீங்கன்னா இந்த கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளதுங்க. நீங்கள் பகல் நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு செல்லாங்க. இது அற்புதமான கடற்கரை கவி கொண்ட கோவிலுங்க. 6வதாக பார்த்து கொண்டிருக்கும் லிங்கம் வாயு லிங்கம்.
நீங்கள் கிரிவலம் சுற்றி வரும்போது இந்த இடத்திலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை மலை தெரியுங்க. ஏழாவதாக பார்த்து கொண்டிருக்கும் லிங்கம் சந்திரலிங்கம். பௌர்ணமி நாளான இன்று பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு என்று பாருங்களேன். இப்போ பார்த்து கொண்டிருக்கும் லிங்கம் 8வது லிங்கமான குபேர லிங்கங்க. மேலும் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று பக்தர்கள் அதிகமாக சுற்றி வருகிறார்கள். மிகவும் புகழ்பெற்ற இடுக்கி பிள்ளையார் கோயில் பார்த்து கொண்டிருக்காங்க. இது இந்த இடத்துல இருந்து பார்த்தால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் மலை அற்புதமாக தெரியுதுங்க. பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலின் நுழைவாயில் ராஜகோபுரம் பார்த்து கொண்டிருக்காங்க. இங்க பாருங்களேன் எந்த அளவிற்கு பக்தர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. அதிகமான பக்தர்கள் இந்த இடத்திலிருந்து தான் கிரிவலத்தை ஆரம்பிக்கிறார்கள். கோவிலின் நடை இப்போது சாத்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் வெளிப்புறத்திலிருந்து வணங்கிவிட்டு செல்கிறார்கள். இங்கு ஏற்றப்படும் கற்பூரத்திலிருந்து வரும் புகையால் கோவிலை பார்ப்பதற்கு அற்புதமாக உள்ளதுங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த லிங்கம் தாங்க முதல் லிங்கம், இந்திரலிங்கம். அண்ணாமலையார் கோவிலை பார்த்துவிட்டு முதலில் பார்க்கும் லிங்கம் இந்த இந்திரலிங்கம் தாங்க. சுமார் 14 கிலோமீட்டர் இருக்கும் இந்த கிரிவல பாதையை சுற்றி வர குறைந்தது 4 மணி நேரம் ஆகும். பகல் நேரத்தை விட நீங்கள் இரவு நேரத்தில் சுற்றி வந்தால் களைப்படையாமல் சுற்றி வரலாம். அண்ணாமலையார் கோவிலின் திருமஞ்சன ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.